من لدن آدم إلى أن ولدني أبي وأمي إلى آخر الحديث. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கையை முறையாக பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், அவர்களை பின்பற்றிய தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், இங்கே அல்லாஹுவின் மீதும் அல்லாஹுடைய ரசூலின் மீதும் நிறைந்த அன்பினால் ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான விழாவின் தகுதிமிக்க தலைவர் எங்கள் ஜாமியாவின் நாசிர் ஹசரத் அவர்களே, முன்னிலை தந்திருக்கும் உஸ்தாதுமார்களே, சமூகம் தந்திருக்கும் இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தொடக்கமாக இஸ்லாமிய காணிக்கையாம் சலாத்தினை தெரிவித்துக் கொள்வதோடு, சலாம் சொல்லப்பட்டால் இதற்கு பதில் சொல்வது வாஜிபு என்பதை பணிவோடு ஞாபகப்படுத்திக் கொண்டவனாக எனது துவக்க உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க முஃமினீன்களே, உலகத்தில் இதுவரை வந்த தலைவர்கள் அவர்கள் பேசப்பட்டால்தான் அவர்கள் உயிர்ப்போடு இருப்பார்கள். யாரெல்லாம் உலகத்தில் தலைவர்களாக வாழ்ந்து மறைந்து போனார்கள் அவர்களை குறித்து மேடைகளில் பேசப்பட்டால் அல்லது ஏதேனும் நிகழ்வுகளில் அவர்களை நினைவு கூறப்பட்டால் அப்பொழுது மாத்திரம்தான் அவர்கள் உயிருடன் இருப்பார்கள். உதாரணமாக 2 நாளைக்கு முன்னால் நாட்டின் 80வது சுதந்திர தின விழா நம்மை கடந்து போனது. அன்றைய தினத்தில் நாம் மகாத்மா காந்தியில் தொடங்கி பகத்சிங் உட்பட பலரை நாம் கூறினோம். அதோடு முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் காந்தியை நாம நோட்டுகள்ல தான் பார்க்கலாம், ரூபாய் நோட்டுகள். வேற எங்கேயும் நாம அடிக்கடி அவரை பற்றி உண்டான பேச்சுகளோ விஷயங்களோ நாம் பரிமாறிக்கொள்ள மாட்டோம். அப்ப உலக தலைவர்கள் பேசப்பட்டால் தான் உயிரோடு இருப்பார்கள். ஆனால் நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசப்படாவிட்டாலும் பேசப்பட்டாலும் எல்லா நிலையிலும் அவர்கள் அன்றும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நாம் அவர்களை பற்றி பேசுவதால் நாம் தான் அந்த பரக்கத்தை அடைகிறோமே தவிர, நமக்கு தான் அந்த புகழும் உயர்வும் கிடைக்கிறதே தவிர, அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி நாம் பேசுவதால் அவர்களின் புகழுக்கு எந்த உயர்வும் இல்லை. காரணம், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அவர்களை உயர்த்தி விட்டார். நாயகமே, உங்களுடைய கூற்றை, உங்களுடைய புகழை நாங்கள் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது 100% உண்மை. நாம் பாங்கிலேயும் இகாமத்திலேயும் மற்ற தஷஹுதுடைய வார்த்தைகளிலேயும் நிக்காவுடைய மஜ்லிஸிலேயும் எல்லா சபைகளிலேயும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அதற்கு கூடவே வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லுவோம். இப்படி உலகத்தின் எல்லா மூலை முடுக்குகளிலேயும், உலகத்தின் அனைத்து முஸ்லிம்களின் நாவுகளிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது நமக்கான உயர்வு. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், மா இன் மதஹ்து முஹம்மதன் பிமகாலதி லாகின் மதஹ்து மகாலதி பிமுஹம்மதி. நான் என்னுடைய சொல்லால் முஹம்மதை புகழவில்லை, அவர்களின் பரக்கத்தால் என்னுடைய சொல் அது புகழுக்கும் உயர்வுக்கும் ஆனது என்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய அந்த கவி வரி நமக்கும் ஒரு அழகான செய்தியை சொல்கிறது.
என்னவெனில் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி நாம் நினைவு கூறுவதால் நமக்கு தான் அது உயர்வையும் அந்தஸ்தையும் தருகிறது. அருமையான பெரியவர்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பிற்கு முன்பே புகழப்பட்டார்கள். உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் பிறந்த பிறகுதான் புகழை சுமந்தார்கள். உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் பிறந்த பிறகுதான் புகழை சுமந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பிற்கு முன்பே புகழை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ்வுடைய ரசூல் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் ஒளியாக பிரகாசமாக இருந்தார்கள். யுஸப்பிஹு ஸாலிக நூர், அந்த ஒளி அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டு இருந்தது. இன்னும் படைக்கப்படவில்லை, உருவமாக்கப்படவில்லை. அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் பிரகாசமாகவும் ஒளியாகவும் திகழ்ந்தார்கள். நூரை முஹம்மதி என்று நாம் சொல்கிறோமே, அந்த நூரை முஹம்மதி சையதுனா அபுல் பஷர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் படைப்பதற்காகவே உலகத்தை வடிவமைத்தான் என்று சொன்னால் அதில் கொஞ்சமும் தப்பில்லை. மேலான பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உலகத்தில் வர வேண்டும், வாழ வேண்டும், உயர்ந்த நன்னெறிகளை போதிக்க வேண்டும், உயர்ந்த முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்பதற்காக துன்யாவை அல்லாஹ் படைத்தான் என்றால் அதில் கொஞ்சமும் மிக இல்லை. காரணம், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் முன்பே நூறாக திகழ்ந்து கொண்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், நான் ஆதமினுடைய முதுகு தண்டில் நான் நூறாக நுழைக்கப்பட்டேன். அதன் பின்பு அப்படியே அடுத்தடுத்த தாகிரான பரிசுத்தமான முதுகு தண்டுகளில் பயணித்து 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 என்னுடைய தந்தை அப்துல்லாவுடைய முதுகில் வந்து என்னுடைய தாயார் ஆமினாவின் வயிற்றில் நான் கருவாக வந்தேன் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பிறப்பிற்கு முன்பே ஒளியாக திகழ்ந்தார்கள், வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல கொஞ்சம் மக்கத்து வாழ்க்கையின் பக்கம் நாம் வருவோம். பெருமானாருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் இருக்கிறார்களே, அவர்கள் திருமணத்திற்கு முன்பு இளைஞராக இருந்த போது அவர்கள் சிரியாவிற்கு பயணமாகி செல்கிறார்கள். சிரியாவிலே ஒரு யூத பாதிரியார் அப்துல் முத்தலிபினுடைய அந்த பாடியை, உடலை பார்க்கிறார். அங்குலம் அங்குலமாக ஆய்வு செய்கிறார். இந்த உடலை பார்த்துவிட்டு சொன்னார், நீங்கள் கொஞ்சம் அனுமதித்தால் உங்கள் உடலை நான் இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டும். அப்துல் முத்தலிப் சொன்னார், மறைவான உறுப்புகளை தவிர அனைத்தையும் நீங்கள் பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் அப்துல் முத்தலிபினுடைய உடலை அந்த யூத பாதிரியார் அங்குலம் அங்குலமாக பார்த்துவிட்டு சொன்னார், உங்களுடைய ஒரு கையில் ஆட்சியையும் மற்றொரு கையில் நபித்துவத்தையும் நான் காண்கிறேன். நீங்கள் திருமணம் முடித்து விட்டீர்களா அப்படின்னு கேட்டார். இல்ல, இன்னும் திருமணம் முடிக்கல. அவர் சொன்னாராம், பனு ஸஹரா என்கிற கோத்திரத்தில் நீங்கள் பெண் எடுங்கள், பனு ஸஹரா என்கிற கோத்திரத்தில் நீங்கள் பெண் எடுங்கள், நான் சொன்னது போல உங்களுடைய சந்ததியில் நபித்துவம் வரும் என்று அந்த மனிதர் சொல்கிறார். பிறகு அவர்கள் வந்தார்கள். பனு ஸஹரா கோத்திரம் வேறு யாரும் இல்லை, ஆமினா அம்மாவுடைய கோத்திரத்துக்கு தான் பனு ஸஹரான்னு சொல்லுவோம். அந்த பனு ஸஹரா கோத்திரத்தில் பெண் எடுத்தார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக அந்த அடுத்த தலைமுறையில் அப்துல்லாஹ்வினுடைய அந்த குழந்தையாக ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். பிறப்புக்கு முன்னால் இன்னும் எத்தனையோ செய்திகள் தௌராத்திலேயும் இன்ஜீலிலேயும் எல்லா வேதங்களிலேயும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி தெள்ள தெளிவான கூற்றுகளை நாம் பார்க்கிறோம். பிறக்கிற சமயத்தில் எந்த அதிகாலை பொழுதில் பெருமானார் பிறந்தார்களோ அன்றைய காலை பொழுதில் மக்காவிலே ஒரு யூதன் குறைஷிகளுக்கு மத்தியில் வந்து நின்று, இன்றிரவு உங்களில் ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளதா என்று கேட்கிறார். எல்லோரும் யோசிக்கிறார்கள், விசாரிக்கிறார்கள். விசாரித்த போது ஆமினாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததாக, அப்துல் முத்தலிபுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததாக கேள்விப்பட்டு சொல்கிறார்கள். ஆம், இன்றிரவு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இப்ப இந்த யூதர் சொல்கிறார், அவருடைய 2 தோல் புஜங்களுக்கு மத்தியில் நபித்துவத்தின் முத்திரை உள்ளதா என்று பார்க்க வேண்டும். பார்க்கப்பட்டால் குழந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தோல் புஜத்திற்கு இடையில் ஹத்முன் நுபுவா, நபித்துவத்தினுடைய முத்திரை அப்படியே கருப்பாக அப்படி ஒரு பெரிய மச்சம் போல இருந்தது. அதை பார்த்ததும் அவர் மயக்கமுற்று விழுந்தார். பின்னர் தெளிவு பெற்றதும் சொன்னார், இஸ்ராயேல் சந்ததியிடம் இருந்து
இஸ்ராயில் சந்ததியிடம் இருந்து நபித்துவம் விடை பெற்று அரபு குலத்திற்கு இடம் மாறிவிட்டது என்பதாக பிறந்த அன்று அந்த யூத அறிஞர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். இது மக்காவில். மதீனாவிலே ஹசான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன குழந்தையாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் விவரமெல்லாம் தெரிந்த ஒரு குழந்தையாக இருந்தேன். அங்கேயும் அன்றைய தினம் ஒரு யூதன் மக்களுக்கு மத்தியில் வந்து சொன்னாரா, இன்றிரவு அஹ்மது என்கிற நட்சத்திரம் விண்மீன் உதயமாகிவிட்டது. வானிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் கொண்ட நட்சத்திரம் ஒன்று இருந்ததாம். அது அன்றைய தினம் உதயமானதாக அந்த யூத பாதிரி சொல்கிறார். நஜ்மு அஹ்மத அல்லதி உலித ஃபீ ஹாதிஹி லைலா. இன்று இரவு பிறந்த அந்த குழந்தைக்காக அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அஹ்மத் என்கிற நட்சத்திரம் வானிலே உதித்து விட்டதாக சொன்னார். மேலான பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலின் பிறப்புக்கு முன்னால் அது குறித்து அவர்கள் சொல்லப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலின் பிறப்பின் போது அவர்கள் அறியப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தௌராத்தினுடைய வேதத்தை கரைத்து குடித்தவர்கள். மதீனாவிற்கு பெருமானார் ஹிஜ்ர செய்து வந்த பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்களா அப்துல்லாஹ் இப்னு சலாம்கிட்ட, உங்களுடைய வேதத்தில் முஹம்மதை பற்றி உள்ளதா, நீங்கள் அவர்களை எப்படி அறிவீர்கள் என்று கேட்டாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு அவங்களை பற்றி தெரியும் கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எங்களுடைய மகனை எங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அதை விட கூடுதலாக தெரியும். எங்களுடைய மகனை கூட நாங்கள் அவ்வளவாக நம்ப முடியாது. ஒருவேளை ஏதேனும் வேறு ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்பதை நாங்கள் மிக தெளிவாக அறிவோம் அப்படின்னு சொன்னாங்களா அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தன்னுடைய பிறப்பிற்கு முன்பே அறியப்பட்டார்கள். நாம் எல்லாம் தெரிஞ்ச செய்திதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமோடு திருமண வாழ்க்கையில் இணைய அங்கே சொர்க்கத்தில் வைத்து மகராக கொடுத்தது பெருமானாரின் மீது ஸலவாத்தை தான். உம்தத்துல் காரியில சஹீஹ் புகாரி ஷரஹ் உம்தத்துல் காரியில் இந்த செய்தி தெளிவாக பதிவாகியுள்ளது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை படைத்தான். ஹவ்வா அம்மாவோடு அவர்கள் இணைய நினைத்தார்கள். அப்ப சொல்லப்பட்டுச்சா, அவசரப்படாதீர்கள், மகர் கொடுத்து திருமணத்தின் வழியாக தான் நீங்கள் நுழைய வேண்டும், இணைய வேண்டும். என்ன மகர் கொடுப்பது? சல்லி அலா முஹம்மதி ஸலாஸ மர்ராத்தி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீங்கள் 3 முறை ஸலவாத் சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டதாம். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அது தெரிஞ்சிருக்கு. இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதை குறித்து தெரிந்ததால் அவர்கள் அப்பொழுது அவர்கள் மீது ஸலவாத்தை சொன்னார்கள். இதுவெல்லாம் நபித்துவத்திற்கு முன்னால் பெருமானாரை குறித்துண்டான சோபனங்கள், அறியப்பட்ட செய்திகள். அதே போல அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய ரசூலின் பரம்பரையை பரிசுத்தமானதாக ஆக்கி தந்தார். பரிசுத்தமான பரம்பரையில் பெருமானார் பிறந்தார்கள் என்று சொல்வதை விட, பரிசுத்தமான வம்சத்தில் வள்ளல் நபி வந்தார்கள் என்று சொல்வதை விட, வள்ளல் நபிக்காக அல்லாஹ் அந்த வம்சத்தையே பரிசுத்தமானதாக ஆக்கினான். பைஹகி போன்ற கிதாபில் உண்டான பதிவு ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலே தொடங்கி சையதுனா அபுல் பஷர் மனித குல தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலே தொடங்கி பெருமானார் வரை அந்த சந்ததியில் யாரும் நிக்காஹ் அல்லாத வேறு விதத்தில் இணைந்ததில்லை. அவர்களே சொல்கிறார்கள், ஹரஜ்து மின் நிகாஹின் வலம் அக்ருஜ் மின் சிஃபாஇன் மில்லதுன் ஆதம் இலா அன் வலதனி அபி வ உம்மி. என்னுடைய தாயும் தந்தை என்னை பெற்றெடுக்கிற இந்த காலம் வரை ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் தொடங்கி இதுவரை யாரும் ஜாஹிலியத்தினுடைய முறையற்ற அந்த உறவில் அவர்கள் ஈடுபட்டு எந்த ஒரு பிரசவமும் ஏற்பட்டதில்லை. எல்லாமே தாகிரான பரிசுத்தமான சந்ததி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்ப அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய ரசூலின் வம்சத்தை அவர்களின் காரணத்தை கொண்டு பரிசுத்தமாக ஆக்கினார். உலகத்திற்கு பெருமானார் வர வேண்டும் என்பதற்காகவே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பெருமானாருடைய தந்தை அப்துல்லாஹ்வையும் அறுக்கப்படாமல் அல்லாஹ் பாதுகாத்தார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் ஹயாத்தா இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர முடியும். அதனாலே அல்லாஹ் என்ன செய்யறான்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கப்படக்கூடிய அந்த கத்தி அறுக்காமல் முனையில்லாத ஒன்றை போல் அது திகழ, பிறகு அல்லாஹ் ஆட்டை அதற்கு பகரமாக இருக்கிறான் என்று நாம் குர்பானியுடைய சமயத்தில் கேள்விப்படுகிறோமே. அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தது ஏன் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூலின் வருகைக்காக.
அதே போல அப்துல்லா அவர்களை அறுத்து பலியிடுவதாக நேர்ச்சி செய்யப்பட்டது. அவர்களையும் அறுத்து பலியிடாமல் அதற்கு பதிலாக 100 ஒட்டகங்களை அதற்கு பதிலாக கொடுப்பதற்கு அல்லாஹ் ஒரு உதிப்பை போட்டானே அப்துல் முத்தலிபுக்கு. அதுவும் ஏனெனில் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக. மேலான பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலின் வம்சம் பரம்பரை என்பது எல்லோரும் பரிசுத்தமானவர்கள். அவ்வளவு பேரையும் நாம் சொல்லிக்கொண்டே போடலாம். முஹம்மது ரசூலுல்லாஹ் போன்ற கிதாபிலே ஒவ்வொரு பாட்டனாருடைய சிறப்பு அம்சங்கள் மிக தெளிவாக பதிவு. அதில் அப்துல் முத்தலிபை பற்றி மாத்திரம் 2 செய்திகளை சொல்லி நான் நிறைவுக்கு வருவேன். அப்துல் முத்தலிபுடைய அந்த அவர்களிடத்தில் 2 பண்புகள். ஒன்று, அல்லாஹுவின் மீது தவக்குல் இருந்ததாம். அபரஹா என்கிற யமன் நாட்டு மன்னன் காபத்துல்லாஹுவை இடிக்க வந்த போது அப்துல் முத்தலிபு ரொம்ப சர்வசாதாரணமாக தன்னை வெளிப்படுத்தினான். அந்த அபரஹாவுக்கே ஆச்சரியம். நான் உங்களுடைய காபாவை இடித்து தரைமட்டமாக்க வந்திருக்கிறேன். நீங்கள் காலம் காலமாக கண்ணியப்படுத்தும் இந்த காபத்துல்லாஹுவை இடிக்க நான் வந்திருக்கிறேன். அது குறித்து உங்களிடத்திலே செய்தி சொல்கிறேன். நீங்கள் அதை கேட்டும் சாதாரணமாக உங்களை வெளிப்படுத்துகிறீர்களே ஏன்? அவங்க சொன்னாங்க, ஏன் ஒட்டகத்தை நீ எடுத்தீனா நான் கேட்பேன், ஏன்னா அது என்னுடைய ஒட்டகம். ஆனால் காபத்துல்லாஹ் அது நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோமே தவிர அது அல்லாஹ்வுடைய வீடு, அவன் பார்த்து கொள்வான், எனக்கு அவன் மீது நம்பிக்கை உண்டு, அதனால தான் நான் ஒண்ணுமே கேட்காம நிற்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ அப்துல் முத்தலிபிடத்தில் இருந்த அந்த நம்பிக்கை அல்லாஹ்வுடைய ரசூலின் வம்சத்திலே பரம்பரையிலே இறை நம்பிக்கையாளர்கள் இருந்தார்கள் என்பது நமக்கு தருகிறது. அந்த வம்சத்தில் யாருமே ஷிர்க் வைத்ததில்லையாம், அறியாமை காலத்து எந்த மடத்தனமான காரியங்களில் ஈடுபட்டதில்லையாம், யாரும் முறையற்ற ஒரு உறவில் ஈடுபட்டதில்லை என்றெல்லாம் மிக தெளிவாக நமக்கு பதிவு செய்கிறார். காரணம், வல்லல் நபியின் வம்சம் பரிசுத்தமாக இருக்கணும் என்பதற்காக. மேலான பெரியவர்களே, இன்றும் கூட நமது ஊரிலே இஸ்லாமிய பாரம்பரியமிக்க ஊர்களிலே அற்புதமான குடும்பம் பல இருக்கும், கண்ணியமான குடும்பங்கள் பல இருப்பார்கள். ஊரிலே பெயர் போன குடும்பம் என்று சொல்வார்கள், ஊரிலே புகழுக்குரிய குடும்பம் என்று சொல்வார்கள். ஏன் அப்படி சொல்றாங்க தெரியுமா? சும்மா பெருமைக்கு அல்ல, அந்த குடும்பம் எதை கட்டி காத்ததோ அதை இந்த சந்ததிகள் தொடர வேண்டும் என்பதற்காக. அந்த குடும்பம் எந்த பாரம்பரியத்தில் வந்ததோ, எந்த ஒரு கொள்கை கோட்பாட்டில் வளர்ந்ததோ, அதே கொள்கையும் கோட்பாடும் இந்த சந்ததிகளுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம குடும்பம் எப்படிப்பட்டது தெரியுமா? ரொம்ப பாரம்பரியமான குடும்பம் என்று நாம் நினைவூட்டுகிறோம். அல்லாஹ்வுடைய ரசூலின் குடும்பமும் அப்படித்தான் இருந்தது. மிக உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி திகழ்ந்தார். அப்துல் முத்தலிபிடத்தில் 2வது குணமாக இருந்தது நல்ல விஷயங்கள். ஜம்சம் கிணற்றை தோண்டும் போது அது எங்கே என்று தெரியாமல் அவர்கள் தடுமாறிய போது நேர்ச்சை செய்தார்கள். நான் சரியாக இடத்தை கண்டுபிடித்து விட்டால், ஜம்சம் கிணற்றை நான் தோண்டி விட்டால் என் மகன்களில் ஒருவரை நான் அறுத்து பலியிடுவேன் என்று நேர்ச்சை செய்து கொண்டார்கள். இந்த நேர்ச்சை என்கிற அமல் இஸ்லாமிய ஷரியத்திலேயும் உண்டு. ஜாஹிலியத்தில் இருந்த அப்துல் முத்தலிபிடத்தில் இருந்த அந்த நதர், நேர்ச்சை செய்யக்கூடிய அமல் என்பது இஸ்லாமிய மார்க்கத்திலே ஷரியத்திலே ஃபிக்ஹினுடைய சட்ட நூல்களிலே அது ஒரு வாஜிபான ஒரு ஃபரலான ஒரு அமல். நேர்ச்சை செய்துவிட்டால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக எல்லாம் ரொம்ப வலியுறுத்தி பேசப்படக்கூடிய அமல். அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்வான், வல்யூஃபு நுஸூரஹும் வல்யத்தவஃபு பில் பைத்தில் அதீக். தங்களுடைய நேர்ச்சைகளை அவர்கள் நிறைவேற்றட்டும் என்று அல்லாஹ் ஏன் சொல்கிறான்? இது முன்பிருந்து வந்த ஒரு பண்பு, முன்பிருந்து தொடர்ந்து வந்த ஒரு பண்பு. அந்த பண்புக்கு சொந்தக்காரர் அப்துல் முத்தலிப் பெருமானாருடைய பாட்டனார். மேலான பெரியவர்களே, அப்படியானால் ஒரு சிறந்த பரிசுத்தமான பரம்பரையில் அல்லாஹ்வுடைய ரசூல் வந்ததை நாம் இங்கே நினைவு கூறுகிறோமே. ஏனென்றால் நாமும் நம்முடைய குடும்ப கௌரவங்களை பாதுகாக்க வேண்டும். நமக்கான இதில் உண்டான செய்தி என்ன தெரியுமா? நம்முடைய குடும்ப கௌரவங்கள், முதல்ல குடும்பத்தில் உள்ளவங்களை நாம அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் வெளியூர்களிலே வளர்ந்த நகரங்களிலே குடிபெயர்ந்து சென்றதும் தன் சொந்த பந்தங்கள் யாரென்றே தெரியாமல் வாழ்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு தொழ சொன்னார்கள், நோன்பு வைக்க சொன்னார்கள் என்பது போலவே தஅல்லமூமின் அன்சாபிக்கும் மா தஸிலூன பிஹி அர்ஹாமக்கும் என்றும் நினைவூட்டினார்கள். உங்களுடைய சந்ததிகள், உங்களுடைய நசபுகளில் நீங்கள் சிலத்துல் அர்ஹாம், சொந்த பந்தங்களை அரவணைத்து வாழ்வதற்குரிய அளவுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெரிய அளவுல வேண்டாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் நாம போக வேண்டியதில்லை. குறைந்தபட்சம் நம்முடைய அந்த வம்சத்திலே பரம்பரையிலே யார் எப்படி நமக்கு சொந்தம், என்ன வகையில் சொந்தம் என்று தெரிய வேண்டுமா இல்லையா? இதோ அல்லாஹ்வுடைய ரசூலின் வம்சத்தை நமக்கு மிக அற்புதமாக வரலாற்று ஆசிரியர்கள் நினைவூட்டுகிறார்களே. அதுநான் வரை எந்த இஃப்திலாவும் இல்லாமல் அழகாக சொல்கிறார்களே, எந்த கருத்து வேற்றும் இல்லை. என்ன காரணம்? நபியினுடைய வாழ்க்கை அவ்வளவு வெளிச்சமானது என்பதை நமக்கு உணர்த்துகிறார்கள். மேலான பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களும் பல கட்டங்களில்
தன்னை அப்துல் முத்தலிபுடைய மகன் என்று சொல்லி தன்னுடைய அந்த பெருமிதத்தை சொல்லியிருக்கிறார். குலப்பெருமை கோத்திர பெருமை கூடாது, ஆனால் அதே குலத்தினுடைய கோத்திரத்தினுடைய கௌரவத்தை பாதுகாப்பது, அதை நினைவுபடுத்துவது நமக்கான கடமை என்பதை இந்த பெருமானாருடைய வம்சம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அப்படியானால் இஸ்லாமிய பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம வளர்த்துகிற விதங்களில் எதையும் சேர்த்து ஊட்ட வேண்டும். நம்முடைய குடும்ப கௌரவத்தை பாதுகாக்கும்படியான செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய ரசூலின் கண்ணியத்தை முஸ்லிம் சமுதாயம் மிக தெளிவாக விளங்கி அவர்கள் மீது முஹப்பத்தும் அவர்கள் மீது அதிகபட்சமான மரியாதையும் கண்ணியமும் கொண்டு வாழ்ந்து நாளை கியாமத்து நாளையில் அவர்களோடு சுவனத்தில் வசிக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.